சேலத்தில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே பிரபல ரவுடியை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யாருக்குமே சப்போர்ட்டும் பண்ணல, எதுவுமே நான் பண்ணல. யூனிஃபார்ம்ல இருக்காரு, என்னன்னு தெரியல. அட்வொகேட் சிம்பிள் போட்டுருக்கு சார். அவரு சார் எங்களுக்கு தெரியாது, அட்வொகேட்லாம் தெரியாதா? அட்வொகேட்டோட ஹஸ்பண்ட் எல்லாமே வண்டி எடுத்து வெளியில போ. யாரு இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ் செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழ் செல்வன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலத்தில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே பிரபல ரவுடியை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்திருக்கிறார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ் செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழ் செல்வன், யார் அந்த ரவுடி? எதற்காக இந்த கைது நடவடிக்கை? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்த ஜான் என்பவர் பிரபல ரவுடி. இவர் மீது கொலை, கஞ்சா விற்பனை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கஞ்சா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரபல ரவுடி ஜான் கடந்த சனிக்கிழமை 55 நாட்களுக்கு பிறகு ஜாமீன் வெளியே வந்தார். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு நெப்போலியன் என்பவரை கொலை செய்த வழக்கில் தொடர்புடைய ஜான் வாய்தாவிற்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக சேலம் நீதிமன்றத்திற்கு வருகிறார். இதனிடையே 3வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி பிறகு வெளியே வந்த போது காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து ஜானை கைது செய்தனர். குறிப்பாக நீதிமன்ற வளாகத்தில் இருந்து காரில் வெளியே செல்ல முற்பட்ட போது தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் காருக்குள் இருந்த ரவுடி ஜானை கைது செய்ய முற்பட்டனர். அப்பொழுது எந்த வழக்கில் கைது செய்வீர்கள் என்று கூறினால் மட்டும்தான் வெளியே இறங்குவேன் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காரில் இருந்த ரவுடி ஜானை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக சேலம் நீதிமன்ற வளாகம் முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக வளாகம் முழுவதுமே காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். எந்த வழக்கில் கைது செய்கிறார்கள் என்று முறையான தகவல் கொடுக்காமல் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்துள்ளதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியிருக்காங்க. குறிப்பாக அனைத்து நீதிமன்ற வழக்குகளிலும் முறையாக ஆஜராகி வரும் நிலையில் திடீரென இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டது நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதற்கு முறையான தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் அவரது மனைவி குற்றம் சாட்டியிருக்காங்க. தற்போது நீதிமன்ற வளாகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு முழுமையான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தமிழ் செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.